ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் அர்த்த மண்டபத்திற்குள் நுழைய விடாமல் இசையமைப்பாளர் இளையராஜாவை ஜீயர்களும் பட்டர்களும் வெளியேற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மார்கழி மாத பிறப்பையொட்டி திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் திவ்ய பாசுரம் என்ற பெயரில் இசை நிகழ்ச்சியும் நாட்டியாஞ்சலியும் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள சென்ற இசையமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இளையராஜாவுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் யானையை அழைத்து வந்து மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆண்டாள் ரெங்கமன்னாரை தரிசனம் செய்வதற்காக கோவில் கருவறையின் முன்புள்ள அர்த்த மண்டபத்திற்குள் இளையராஜா நுழைந்தார். அப்போது ஜீயர்களும் பட்டர்களும் அவரை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து வெளியேற்றினர். இதையடுத்து மண்டபத்தின் நுழைவு வாயிலில் நின்று இளையராஜா தரிசனம் செய்தார். கோவில் அர்த்த மண்டபத்தில் இருந்து இளையராஜா வெளியேற்றப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அர்த்த மண்டபத்திற்குள் இளையராஜாவை நுழையவிடாமல் வெளியேற்றியது தீண்டாமையின் உச்சம் என சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள ஆண்டாள் கோவில் நிர்வாகம், கருவறை போன்று அர்த்த மண்டபமும் கருதப்படுவதால் அங்கு ஜீயர்கள் பட்டர்கள் தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளது. மண்டபத்திற்குள் தவறுதலாக இளையராஜா நுழைந்ததாகவும் நிர்வாகம் கேட்டுக் கொண்டதற்கிணங்க அவராகவே வெளியேறிவிட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கோவில்களில் மனிதர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை அளித்து அழைத்து வரக்கூடாது என விதிமுறை உள்ளது. ஆனால் விதிகளை மீறி இளையராஜாவுக்கு மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டதும் கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.